நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரேடியேட்டர் ஃப்ளஷ் தாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுலயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் யூஸ் எப்படி, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு. சப்போஸ் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் பெனிஃபிட் என்ன அப்படின்றத. இப்போ இதுக்குள்ள இந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா கூலன் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, அப்படின்னா ரேடியேட்டர் கேப் அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆனா இங்க வந்து நல்ல கோல்டு டெம்பரேச்சர்ல இருக்கணுங்க. அதாவது ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூலிங்கா இருக்கும்போது இதை ஓப்பன் பண்ணிட்டு டைரக்டா இது கூட ஊத்திருங்க. ரேடியேட்டர் ஃப்ளஷை உள்ள ஊத்திட்டு இன்ஜினை வந்து வார்ம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வாங்க. அதாவது ஒரு எபோ 80 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 120 டிகிரி செல்சியஸ்ல வார்ம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வாங்க. அப்படின்னாதான் தெர்மோஸ்டேட் வால்வ் ஓப்பன் ஆகி இன்ஜினுக்கு பிளாக்ல இருக்கும் இல்லையா, அந்த கூலண்ட் எல்லாம் ரேடியேட்டருக்கு வரும். ரேடியேட்டர்ல இருக்கிறது எல்லாமே திருப்பி இன்ஜினை கூல் பண்றதுக்கு பிளாக்குக்கு போகும். ஸோ அந்த டைம்ல உள்ள இருக்க ரேடியேட்டர்ல இதோட மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த ரேடியேட்டர் ஃப்ளஷும் இன்ஜின் உள்ள போகும். இந்த ரேடியேட்டர் ஃப்ளஷ் அந்த வாட்டர் பேசேஜ்ல இருக்கக்கூடிய டெபாசிட் இருக்கக்கூடிய அந்த ஸ்லெட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸ்லெட்ஜஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி வேப்பரானதுக்கு அடுத்து வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்லாம் நம்ம வீட்டு பாத்ரூம் கண்ணாடியில இருக்கும் இல்லையா, லேயரா அந்த மாதிரி அந்த ஹோஸு அப்புறம் இந்த ரேடியேட்டரோட கோரு இதுலலாம் ஒரு லேயரா படிஞ்சு இருக்குங்க. இதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு வந்து டைம் ஆகும். ஏன்னா இது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல இந்த ரேடியேட்டர் ஃப்ளஷ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லேயரா படிஞ்சிருக்கு இல்லையா, இந்த வாட்டர் ஹோஸு அப்புறம் இன்ஜின் பிளாக்கு ரேடியேட்டர் கோரு இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லெட்ஜஸ் டெப்ரிஸ் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி வெளியே கொண்டு வந்துருங்க. அப்புறம் வண்டி வெஹிக்கிள் ஒரு எபோ அந்த வார்ம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா 90 டிகிரிக்கு மேல ஒரு அரை மணி நேரம் ஓட விட்டுருங்க. நல்லா சர்க்குலேட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ரேடியேட்டரோட பாட்டம் ஹோஸை. ஸோ அதுல இருந்து எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒரு டைம் வெஹிக்கிள் உள்ள கூலண்டுக்கு பதில் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணி திருப்பியும் ஒரு டைம் ஃப்ளஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கூலண்ட் யூஸ் பண்ணுங்க.